அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரசம் தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே. இப்போ ஊற வச்ச புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா கழுவிட்டு வானலில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுலேருந்து தோல்னால் எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்ச ரசத்தில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பிழிஞ்சு விட்டு சக்கைனா எடுத்துக்கலாம். சக்கைனா எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 5 பல் பூண்டு தோல்லாம் எடுத்துகிட்டு உரித்து இடித்து வச்சுட்டேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கூடவே 3 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை நம்ம பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டால் ரசத்துக்கு நல்லா வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை தாளிப்பில் ஊற்றிக்கலாங்க. தாளிப்பில் ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும். ரசம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு மேலே நுரை பொங்கி வந்தாலே போதும். ரசத்தை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நுரை வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.